வணக்கம். இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் எதுவும் சமைக்கலை. எதனால் அப்படின்னா, கொஞ்சம் வந்து வீடு வந்து மாறுறோம். அதனால் சிலிண்டர் எல்லாத்தையும் நம்ம ஆஃபீஸ்லேயே போய் கொடுத்தாச்சு. நம்ம அங்கே போயிட்டு திருப்பி சிலிண்டர் பஞ்சா தான் நமக்கு சாப்பாடு. அவங்க கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி பண்ணிடுவோம். அது வரைக்கும் நமக்கு வந்து கடையில் தான் சாப்பாடு, வேறு வழி இல்லை. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, கடையில் வாங்க போகிறது வாங்குகிறோம். சிக்கன் பிரியாணி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி பிளான் பண்ணோம். சரி சிக்கன் பிரியாணி எதுக்கு போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைட் ரைஸும் பார்த்தேன். நான் ஆசைப்பட்டதை வாங்கி சாப்பிட்றணும்ல, அதனால் சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் வாங்கியாச்சு. அடிக்கடி தான் சாப்பிடக்கூடாது, ஆசைப்பட்ட அன்றைக்கி வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஓகே, அதுக்கு வந்து இன்றைக்கி எல்லாமே கடையில் வாங்கினது தான். ப்ரெட் அல்வா, ஆனியன் ரைத்தாவில் நாங்கள் தான் தயிர் சேர்த்தோம். தயிர் இல்லாமல் தான் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து கத்திரிக்காய் தொக்கு எல்லாமே இருக்குது. ஓகே, வாங்க சாப்பிட்லாம். சூடாக இருக்கும்போதே மிச்சத்தை வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு பேசிக்கலாம். சூப்பராக இருக்குது சூடாக. சித்திரம் ஃபேனை என் பக்கம் திருப்பி அங்கிட்ட உங்கள் அப்பா உட்காந்துருக்காரா? அங்கிட்ட தான் வேணும். சிக்கன் ரைஸ் நல்லா காரமையாக போட்டு சொல்லிட்டு வாங்கிட்டேன். செம்மையாக இருக்குது. இருந்தாலும் வேறு இருக்கிறதுனால கொஞ்சம் முழுங்க முடியல. அது அப்படி தான் இருக்கும் சிக்கன் ரைஸு பிரியாணிலாம். டேஸ்ட் இருக்கும், ஹெல்தி இருக்காது. என்ன பண்ணுறது, வீட்டில் சமைக்க முடியலையா? பிரியாணி ஆர்வமாக இருக்குது, ஒரு வாய் சாப்பிட்டுக்கிறேன். நம்ம நல்லா இருக்க கடையை பார்த்து நான் வாங்கிட்டு வர்றது. சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடணும் தான் வேணும். ப்ரெட்டில் பண்ணுற சுத்தர சூப்பராக இருக்குது. செய்ய தெரியாதே, செய்முறை சொல்கிறியா? அப்போ சரி.
அது எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லுவாங்கள்ல, எலும்பு. அந்த எலும்பு பக்கத்தில் இருக்கும்ல, அதான் கஜகன்னு. சப்ஸ்கிரைபர்லாம் நான்வெஜ் நிறைய பேர் சாப்பிட சொல்கிறாங்க. நான்வெஜ் வீடியோ போட்டோம்னா போக மாட்டேங்குது. நிறைய பேர் வெஜ்ஜு தான் விரும்புகிறாங்க. நல்லா போச்சுன்னா நம்மளுக்கும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் போகிறதுக்கு. போக மாட்டேங்குது. ஏலக்காய் அது மெல்லும் போதுனா ஒரு மாதிரியா இருக்குது. வேணும் முடிஞ்சு. பாப்பா இருக்குதா? எவ்வளோ நேரம் ஆச்சு? எவ்வளோ நேரம் ஆச்சு? முன்ன உள்ள அனுப்புறதுக்குள்ளே லேட் ஆகிடுது. ஆஃப் ஆகுதா? சார்ஜ் போட்டுருக்கேண்ணா. சாப்பாடு கூட்டிடுச்சு. நான் சாப்பிடலாம் பார்த்தேன், சாப்பிட முடியலையா? எடுத்து இப்போ சாப்பிட்டுக்கிறேன். நீ சாப்பிட முடியாது சாப்பிட்ரு, வேறு நான் சாப்பிட்டுக்கிறேன். நீ ஏற்கனவே சாப்பிட மாட்டேன்.
எடுத்து வச்சதே உனக்கு நிறையா இருக்கும். இது எப்படி சாப்பிடுவோம்? ஓகே, இன்றைக்கி வந்து 2 ரைஸும் போட்டதுனால கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. என்னால் சாப்பிட முடியல. அதுவும் இல்லாமல் மென்று வாயெல்லாம் வலிக்குது. இதுக்கு முன்னாடி நான் இலையில மேக்ஸிமம் மிச்சம் வைக்க மாட்டேன். இன்றைக்கி வந்து மிச்சம் வைக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு. ஓகே, பரவாயில்ல. இதுவே குழம்பு சோறுனா இருந்தால் அடித்து நாட்டி உள்ளே தள்ளியிருப்பேன். இது வரன்னு இருக்குது டைட்டாக. சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு விஷயம், இன்னும் 2 நாளைக்கு என்னால் வீடியோ போட முடியாது. நம்ம சப்ஸ்கிரைபர் பொறுமையாக இருந்து நம்ம அடுத்த வீடியோ போடும்போது திரும்பவும் ஆதரவு கொடுக்கணுன்ற வேண்டிக்கிறோம். ஏன்னா அப்படின்னா நாங்கள் வீடு மாறுறதுனால கொஞ்சம் வேலைப்பாடுகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுனா கொஞ்சம் வந்து ஒரு நாள் இங்கே ஆகிடும். அந்த வீட்டுக்கு போனோடனே எல்லா பொருளையும் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகிடும். அதனால் 2 நாள் ஆகிடும். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வீடியோ போடுறதுக்கு பார்க்குறோம். ஓகே, நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.